பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை நம்ம பகிர போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலத்துக்கு நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறோம். பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அந்த பத்திரத்தோடைய நகலை நம்ம அந்த பதிவுத்துறையில் சான்றிட்ட நகலாக வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த டிரான்சாக்ஷன் செய்வதற்கு. ஸோ அது இணையத்திலே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பத்திரத்தை நம்ம பணம் கட்டி அதோட நகலை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். ஆர்டிஐ மூலம் பத்திர நகல் கோர முடியுமா அப்படி என்று பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. அவங்க கேள்விக்கெல்லாம் ஒரு அற்புதமான பதிலை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு அற்புதமான வழக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் பதியப்பட்டு ஆர்டிஐ மூலம் பத்திரப்பதிவு நகலை நம்ம சான்று ஒப்பமிட்டு வாங்கவும் முடியும். ரெண்டாவது, காலம் தாழ்த்துகிற சார் பதிவாளர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் ஆர்டிஐ சட்டம் வழிவகை செய்கிறது என்ற ஒரு அற்புதமான தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபர் எடுத்திருக்கிற ஒரு அற்புதமான முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்ட நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/2/2026 இந்த இரண்டாம் மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பை தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழங்கியிருக்கு. யார் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறா அப்படின்னா திரு முகமது சகில் அக்தர் அவங்க தான் வழங்கியிருக்காங்க. வழக்கு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்பீல் SA 1447/2024 இதுதான் வழக்கு எண். யார் மேல்முறையீட்டாளர் மனுதாரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கா சுலைமான், தகப்பன் பேர் காசி முகமது, புதுமடம், ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அதே மாதிரி பொது தகவல் அலுவலர் ஆப்னண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது தகவல் அலுவலர் சார் பதிவாளர் வெள்ளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம். ஓகேவா, வெள்ளிப்பட்டினம் சார் பதிவாளர் அவங்க தான் ஆப்னண்ட்டாக இருக்கிறாங்க. மனுதாரர் என்னைக்கு மனு பண்ணார்னா 30/10/2023 மனு பண்ணியிருக்காரு. அப்புறம் மேல்முறை எப்போ செஞ்சுருக்காருன்னா 2/1/2024 மேல்முறை செஞ்சுருக்கிறாரு. அதுபோக பார்த்திங்கன்னா இரண்டாம் மேல்முறையீட்டு மனு 5/2/2024 செஞ்சுருக்கார். ஓகேவா, அதுக்கப்புறம் மனுதாரர் ஆட்சேபனை மனு கொடுத்துருக்குறார். அதையும் இதில் மேற்கோள் காட்டியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, மனுதாரர் பொது தகவல் அலுவலர் அதாவது சார் பதிவாளர் ராமநாதபுரம் சார் பதிவும் அவர்களுக்கு அனுப்பிய சட்டப்பிரிவு 6(1) கீழான 30/10/2023 தேதியிட்ட மனுவில் ராமநாதபுரம் வட்டம் மற்றும் மாவட்டம் புதுமடம் மருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட புல எண் 144/4 பதியப்பட்ட பத்திர எண் அப்படின்னு சொல்லி பத்திர எண்ணை மேற்கோள் காட்டிங்க. 2001 அந்த பத்திரத்தை போட்டிருக்காங்க. அதை சான்றிட்ட நகலாக தரவும் என்பன போன்று 8 இனங்களில் தகவல் வழங்க கோரி மனுதாரர் கேட்டிருக்கிறாரு. பாயிண்ட் 2, இன்றைய ஆணையத்தில் அதாவது 3/2/2026 அந்த விசாரணைக்கு மனுதாரர் ஆஜராகவில்லை எனினும் ஆணையத்திற்கு 21/1/2026 தேதியிட்டு அனுப்பியுள்ள கடிதத்தில் தன்னுடைய வயது முதிர்வால் வரும் இணைய நோய்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருப்பதால் ஆணையத்தில் நேரடி விசாரணையில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றும் தனக்கு காணொளி காட்சி வாயிலாக விசாரணை அளிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இதுலேருந்து நமக்கு ஒன்று புரியுது. ஆணையத்திலேருந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம போக முடியல அப்படின்னா வர முடியாத கால சூழ்நிலையை நம்ம சொல்லி, அதாவது சரியான சுச்சுவேஷனையும் நம்ம மனுவாக மறுபடியும் ஆணையத்துக்கு அனுப்பும்போது அந்த மனுவை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த வேண்டுகோளை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நேரடி விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வர முடியாத காரணத்தை மனுதாரர் இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரரிடம் கைபேசி வாயிலாக விசாரணை மேற்கொண்டது பொது அதிகார அமைப்பின் சார்பாக பொது தகவல் அலுவலரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி திரு ரா இளங்கோவன், இளநிலை உதவியாளர், வெள்ளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம் அவர்கள் ஆஜராகி மனுதாரருக்கு ஏற்கனவே 30/11/2023 4/1/2024 தேதிகளில் கடிதங்கள் வாயிலாக தகவல்களை அனுப்பியுள்ளதாக தெரிவித்ததோடு சமீபத்தில் அதாவது 30/1/2026 தேதியிட்டும் தகவல் அனுப்பியுள்ளதோடு ஆவண எண் அந்த ஆவண எண்ணை மேற்கோள் காட்டி நகலையும் இணைத்து அனுப்பியுள்ளதாக தெரிவித்து
அந்த கடிதம் மற்றும் இணைப்பு அதனை மனுதாரர் பெற்றுக்கொண்டதற்கான சான்றாக அஞ்சல் கண்காணிப்பு சான்றின் நகல் ஆகியவற்றினை ஆணையத்தின் முன் சமர்ப்பித்தார். இன்றைய விசாரணையின் போது மனுதாரரிடம் கைபேசி வாயிலாக விசாரணை மேற்கொண்ட போது மேற்சொன்ன கடிதம் மற்றும் தகவல்கள் நகல் ஆகியவற்றினை பெற்றுக்கொண்டதாக மனுதாரர் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் தனக்கு ஏற்கனவே தவறான ஆவணத்தின் நகல் அளிக்கப்பட்டதாகவும் தன்னுடைய சட்டப்பிரிவு 19(1) கீழான முதல் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த பின்னர் மேல்முறையீட்டு அலுவலர் 4/1/2024 தேதியிட்டு சார் பதிவாளர் வெள்ளிப்பட்டினம் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் மனுதாரருக்கு ஆவணத்தினை இலவசமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்ததாகவும் அதனை தான் அறிந்த பின்னர் பொது தகவல் அலுவலரை தொடர்பு கொண்டு மாவட்ட பதிவாளர் அறிவுறுத்தலை மதிக்காமல் ஆவணத்தின் நகலை இலவசமாக அளிக்க முடியாது என்று அப்போதைய பொதுத்தகவல் அலுவலர் தெரிவித்தார் என்று அதன் பின்னர் நான் 2024 ஆண்டிலேயே உரிய கட்டணம் செலுத்திய பின்னர் ஆவணத்தின் நகலை தான் பெற்றுக்கொண்டதாகவும் இதன் காரணமாக நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் புகார் தெரிவித்ததோடு எனவே 4/1/2024 தேதியிட்ட மாவட்ட பதிவாளர் மேல்முறையீட்டு அலுவலர் அறிவுறுத்தியிருந்தும் அதனை மதிக்காததற்கு நடவடிக்கை எடுக்கவும் அது தொடர்புடைய பொது தகவல் அலுவலர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாயிண்ட் 3. எனவே திரு எம் ராமச்சந்திரன் தற்போதைய மாவட்ட பதிவாளர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை வளாகம் வண்டிக்காரன் தெரு ராமநாதபுரம் அவர்கள் மேற்சொன்ன பொருண்மை குறித்து சம்பந்தப்பட்ட அப்போதைய 4/1/2024 அந்த தேதியில் இருந்த மாவட்ட பதிவாளர் சார் பதிவாளர் வெள்ளிப்பட்டினம் சார் பதிவாளர் மற்றும் மனுதாரருடன் உரிய முழுமையான விசாரணை மேற்கொள்வதோடு மனுதாரர் தெரிவித்துள்ள புகாரின் உண்மை இருக்குமானால் தவறிழைத்த பொது தகவல் அலுவலர் சார் பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அதன் பின்னர் நடவடிக்கை எடுத்த விவரம் விசாரணை அறிக்கையின் ஆகியவற்றினை 27/3/2026 அன்று ஆணையத்தில் நேரடியாகவோ அல்லது அன்னாரின் பிரதிநிதி வாயிலாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 6/1 கேட்டதுக்கப்புறம் 8 இனங்களில் கேட்டிருக்காரு. 6/1 கேட்டதுக்கப்புறம் அவங்க ஏனோ தானோ பதில் கொடுத்துருக்காங்க. இந்த பதில் திருப்தியில் 19 கொடுத்துருக்காங்க. 19 கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏனோ தானோ பதில் தரக்கூட இலவசமாக கொடுங்க அப்படின்னா இங்கே வெள்ளிப்பட்டினம் இருக்கக்கூடிய சார் பதிவாளருக்கு வந்து அங்கே மாவட்ட பதிவாளர் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் அவரோட உத்தரவை அவர் மதிக்கலை அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு. ஆகவே அன்னைக்கு இருந்த சார் பதிவாளரையும் அந்த இங்கே இருந்த பொது தகவலர் 2 பேரையும் கூப்பிட்டு என்ன செய்ய விசாரணை நடத்தி மனுதாரர் சொல்கிற புகார் உண்மைதானா என்ற ஒரு விளக்கத்தினை ஆய்வறிக்கை செய்து இந்த ஆணையத்துக்கு நீங்கள் அறிக்கை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திரு ஷகீல் அக்தர் தலைமை ஆணையர் அவர்கள் வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. 27ஆம் தேதி அதற்கான அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்த தகவல் நமக்கு கிடைக்குமாயும் நிச்சயமாக இந்த வீடியோவை நம்ம மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கிறேன். நீங்கள் எடுத்து அதாவது ஒரு பதிவு பண்ணப்பட்ட பத்திரத்தோட சான்று நகலை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஆர்டிஓ மூலம் தான் கேட்க முடியும் அப்படின்னா ஆர்டிஓ மூலம் கேட்கலான்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம்னா ஆர்டிஓ மூலம் நீங்கள் வந்து மனு அனுப்பி தகவல்களை கோரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எவிடன்ஸாக நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஆகவே உறவுகளாகி நீங்கள் இந்த தகவலை நீங்கள் அறிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கும் இந்த செய்தியை கடத்துங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது போன்ற தொடர்ச்சியான விழிப்புணர்வுகள் அதிகமாகிட்டு இருக்கிறத நினச்சி உண்மையாலுமே ரொம்ப நான் பாராட்டுறேன். இந்த மனுதாரரையும் நிச்சயமாக நம் சேனல் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.